நம்ம தீபன் முதற்கொண்டு இந்த அதாவது தீபிகாவும் சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தினேஷ் இருக்கார் இல்லையா, அதாவது தீபிகாவோட தம்பி, அவங்க வந்து உண்மையிலேயே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அடுத்ததாக வந்து அவங்க தம்பி அதாவது தினேஷ் வந்து உயிரை விட்டது. இது எல்லாத்துக்குமே காரணம் மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே மல்லி இருந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து தீபன் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஏற்கனவே வந்து தன்னோட ஒய்ஃப் வந்து எதுக்காக கோபமாக இருக்காங்க, அதுவும் இல்லாமல் மல்லியை தூக்கி எதுக்காக ஜெயிலில் போடணும்னு நினைக்கிறாங்க இப்படின்ற பல விஷயங்கள் வந்து தீபனான அதாவது வக்கீலுக்கு வந்து தெரிஞ்சிருந்துமே கூட இங்கே நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அதை விட பல மடங்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து உண்மையிலேயே குடும்ப வக்கீல் மாதிரியே வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. அதாவது தீபனும் வந்து நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மல்லி வந்து தினேஷை லவ் பண்ணாங்க, அதாவது மல்லியும் தினேஷும் லவ் பண்ணாங்க. இப்போ தினேஷ் இறந்து போனதுக்கான காரணம் மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் இது வரைக்கும் அதாவது மல்லி அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே சொல்கிற வரைக்குமே வந்து நம்ம தீபனுக்கு வந்து அந்த ஒரு உண்மை அதாவது மல்லி தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மல்லி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உண்மையிலேயே தீபனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தீபன் இருந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தினேஷ் இருந்துட்டு போஸ்ட் மாஸ்டராக உங்கள் ஊருக்கு வந்தான், அதே மாதிரி நீ தான் ரிசீவ் பண்ண இப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது. அதே மாதிரி இங்கே அங்கே கூட்டுறதுக்கு வரவங்க பெருக்கிறதுக்கு வரவங்க இவங்க எல்லாருமே மல்லிக்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, மல்லியும் இந்த தினேஷை லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால தான் அந்த டைம்லேயே நாகு அதாவது மல்லியோட அண்ணியான நாகு இருந்துட்டு நம்ம மல்லிக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏது பண்ணிக்கிட்டு இருக்க ஊர் உலகத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக வந்து சொன்னாங்க. ஆனால் கடைசியில் மல்லியை வந்து டைரெக்டாக போய் கேட்ட ஒரு விஷயத்தையும் இப்போ தீபன் கிட்ட சொல்ல போகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் கிட்ட வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது உண்மையிலேயே இப்போது இந்த தினேஷ் இருந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அது மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாரா இல்லை அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மணிக்கணக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. இப்போது நம்ம மல்லி போயிட்டு அங்கே என்ட்ரி கொடுத்து அங்கே வந்து தினேஷ் கிட்ட பேசுறதுக்கு நினைக்கும் போது அப்போவும் வந்து தினேஷ் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காரு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தீபிகா இந்த தீபன் இவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் மல்லி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நானும் தினேஷும் லவ் பண்ணல, அங்கே நடந்ததே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் தீபன் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதாவது அவங்க சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நானே அந்த டைமில் போயிட்டு தினேஷ் கிட்ட வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தினேஷ் கிட்ட போய் நான் சண்டை போட்டேன், அதுவும் இல்லாமல் தினேஷ் கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் எங்கே உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சது என்னோட தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இப்போது தினேஷ் இருந்துக்கிட்டு மல்லி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு இடத்துலையே வந்து தினேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா மல்லியோட மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மல்லி இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பற்றி எப்போவுமே நினச்சது கிடையாது. ஆஸ் யூஷுவல் அதாவது இந்த ஊருக்கு வந்து யார் வந்தாலுமே சரி அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசுறது, இப்படி பாசமாக பேசுறது, அவங்களுக்கு உதவி பண்ணுறது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய வாடிக்கையாக வந்து நம்ம மல்லி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் தினேஷும். அப்படி இருக்கும்போது தினேஷ் தான் வந்து ரொம்ப மல்லியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் இப்போது மல்லி நேர்லேயே வந்த உடனே வந்து மல்லி கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அப்போ ஃபோனில் எதுக்காக அப்படி பேசுனீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, ஆனாலும் மல்லி இருந்துட்டு நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அதுவும் இல்லாமல் ஊர் உலகத்தில் எல்லாருமே அதாவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நான் உங்கள் கூட வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த தினேஷோட ஃபோனை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு வேறு ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து தினேஷ் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி
இதை உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம மல்லிக்கு வந்து அது தேவையும் கிடையாது. தினேஷ் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் இப்போது இந்த தினேஷ் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு காரணம் தான் கிடையாது அப்படிங்கிறது இதிலிருந்தே வந்து தீபனுக்கு, அதாவது மல்லி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதிலிருந்தே தீபனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் நடந்துச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நானும் அந்த தினேஷை லவ் பண்ணவும் இல்லை, அதே மாதிரி தினேஷ் இருந்துட்டு நான் நினச்சி வந்து வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தம்பி எப்படி இறந்து போனாங்க, என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எதுவுமே இன்னமும் வந்து சொல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த விஷயமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறீங்க மல்லி நீங்கள், அப்போது அதாவது தினேஷ் லவ் பண்ண பொண்ணு நீங்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர அதிர்ச்சியோடு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த தீபிகா மேடம் இவங்க எல்லாருமே வந்து இப்போ பயங்கர கோவத்தோட மல்லி சொல்கிற ஒரு விஷயத்தை கூட வந்து இப்போது யோசிச்சு கூட பார்க்காம இருக்காங்க. அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு கோபமாக இருக்காங்க அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போது தீபனுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சு தீபிகா கிட்ட நம்ம புரிய வச்சிட்டோம் அப்படின்னா போதும், அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வெற்றி தான். அதுவும் இல்லாமல் இந்த கேஸில் உண்மையான குற்றவாளியை தீபிகாவே கண்டுபிடிச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.